ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எல்லா பாதைகளும் நெடுவாசல் நோக்கியே சென்று கொண்டிருக்கிறது. இடிதாங்கியை எங்கே காணவில்லை என்று எல்லோரும் இடிதாங்கியின் வாசலை நோக்கி அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறார். தஞ்சையிலே நஞ்சை பயிர்களை அழிக்க மீத்தேன் திட்டம் கொண்டு வந்த போதும் இப்படித்தான் இடிதாங்கியை அழைத்தார்கள். மீத்தேனை தடுத்து நிறுத்த வரும் பீத்த பெருமையே என்று போஸ்டர் வேறு அடித்து விட்டார்கள். மலைத்தேன் எடுக்கும் திட்டம் இருந்தால் ஓசித்தேன் குடிக்க யாசித்தவாறு ஓடோடி போயிருக்கேன். அது என்ன மீத்தேன்? மலைத்தேனில் மிஞ்சியது மீத்தேனா? அதுவும் இல்லை என்று மண்டையாட்டி விட்டார்கள். அப்படி என்றால் மீத்தேன் எப்படி இருக்கும் என்றெல்லாம் தெரியாது, எனவே வர இயலாது என்று கைவிரித்து விட்டேன். ஏனென்று சொன்னால் மனம் வீசாத கரிச்சட்டியில் மூக்கை நீட்டி முகந்து பார்க்க மாட்டான் இடிதாங்கி. மலைத்தேன் என்றால் மரத்தில் கிடைக்கும் என்று கூகுளில் படித்திருக்கிறேன். அதை படித்து தெரிந்தவன் என்பதோடு மலைக்கே சென்று தேனீக்களுக்கு ஒரு சொட்டு கூட கொடுக்காமல் மொத்தத்தையும் சுரண்டி குடித்து பழக்கப்பட்டவன். ஆனால் மீத்தேன் மலையில் கிடைக்காதாம், மாறாக பூமிக்கு கீழே கிடைக்கும். அதுவும் வெற்றிகளாக தோண்டுவார்களாம், அப்படியே அரிசாண்டலாகவும் தோண்டுவார்களாம் என்று விஞ்ஞான விளக்கம் கூறினால் இந்த மெய்ஞானியின் மூக்கிலிருந்தல்லவா மீத்தேன் வரும். ஆக இடிதாங்கியாக இருக்க விடுங்கள். எந்த போராட்டமாக இருந்தாலும் 1 மணி நேரத்தில் முடித்து பந்திக்கு முந்தி பழக்கப்பட்டவன். அப்படி இருந்த போராட்டத்தை இரவு பகலாக மாற்றி இடிதாங்கியின் பாரம்பரிய போராட்டத்திற்கு ஆப்பு வைத்தால் இடிதாங்கியின் போராட்டத்திற்கு ஈ காக்கையில் எப்படி வரும்? ஈ வந்தால்தான் தேன் வரும். ஆக மீத்தேன் என்றால் என்ன என்று தப்பித்தவர் யாராவது கேட்டுவிட்டால் இடிதாங்கியின் நிலை என்ன ஆகும்? இடிதாங்கி பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் போது அதில் கார்பன் பேப்பரை வைத்து நகலெடுத்து பழக்கப்பட்டவன். ஆனால் அந்த கார்பனுக்கு ஹைட்ரோ என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் பூமிக்கு கீழே இடிதாங்கிக்கு தெரியாமல் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டவர்கள் யார் என்று கேட்க தோன்றும். ஆனாலும் கம்மென்று இருக்கிறேன் என்று சொன்னால் விஞ்ஞானத்திற்கும் எனக்கும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் இல்லாததுதான் காரணம். ஆனால் எல்லா வாயுக்களும் ஒரு பொருள் பல பெயர் கொண்ட குழி வாயுக்கள் தான் என்று இடிதாங்கியின் மூளைக்குள்ளேயே குழப்ப வாயுக்களை அனுப்பி சதி செய்கிறார். என்னுடைய கட்சியில் விஞ்ஞானி அணி இல்லை என்ற தைரியத்தில் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் என்ற பெயரில் இடிதாங்கியின் மூளைக்கு காய்ச்சல் ஏற்படுத்த நினைத்தால் அதை தடுத்து நிறுத்துவான் என்று எச்சரிக்கிறான். இடிதாங்கியின் சட்டியில் என்ன கிடைக்கும் என்பதை இடிதாங்கியின் அகப்பை மட்டும்தான் அறியும் என்ற உண்மையை உளறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.